இன்னொன்று என்னென்னா அருமையான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சங்கர் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோட ஒரு கண்டென்ட் எடுப்பார், மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு. இதுலேயும் எடுத்தார். என்ன எடுத்து சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து சமுதாயத்தை சரி பண்ணணும்னா முதல்ல உன் வீட்டை சரி பண்ணு, வீட்டுக்குள்ளே இருக்கிற தப்புகளை களையெடு அப்படிங்கிறது அருமையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதன் உருவாகிறது வீட்டுக்குள்ளே உருவானாலும் அவன் வாழ்க்கை எங்கே அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் தான். நான் ஜெயிக்கிறது தோக்கிறது என்னை கொண்டாடுறது எல்லாமே சமுதாயம் தானே. இந்த சமுதாயத்துக்கு வீட்டுக்கு எப்பவுமே ஒரு பிரிட்ஜ் தான். இதை சரியாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறானோ அவன் வீட்லேயும் ஜெயிப்பான், வெளியும் ஜெயிப்பான். இது அந்த பாயிண்ட் அவர் தொட்டிருக்காரு. தொட்டு என்ன சொல்கிறாரு, முதல்ல வீட்டுக்குள்ளே களை எடுங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு பிரச்சனை ஆகி கடைசியில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை சொல்லிவிட்டு கடைசியில் மக்களே அதுக்காக அவரை வர வச்சுட்டு மக்களே கோ பேக் அப்படின்னு, எப்படி கோ பேக் மோடி மாதிரி கோ பேக் இந்தியா அப்படி இந்தியன் அப்படின்னு சொன்னதுக்கு அது வந்து ஒரு மைனஸான விஷயம். அதிலே நின்று இருக்கணும். அதிலே நின்று அதிலேயே நல்லது கெட்டதை பார்த்துருந்தா இது ஒரு நல்ல மெசேஜ் படமாக இருக்கும்.